ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். நான் தான் ராஜேஷ். இன்றைக்கி வந்து நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் கைஸ். இப்போ ஒரு 4 டேஸ்க்கு முன்னக்கூட்டி இப்போ வரைக்கும் கைஸ் ஒரு 4 டேஸாக வந்து ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா, ஆந்திராவோட முன்னாள் முதல்வரான ஜெகன்மோகன் ரெட்டியும் அவர் வந்து அவருக்கான கட்டின வந்து ஒரு லக்ஸரியான ஒரு பங்களா வந்து அங்கே ட்ரெண்டிங்கில் இருக்குது. ஓகேங்களா, இப்போ நம்ம வந்து அதை பற்றி வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நீங்கள் ஆல்ரெடி தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ வந்து இதில் வந்து நிறைய விஷயங்கள், தெரியாத விஷயங்கள்லாம் நான் வந்து சொல்ல போகிறோம். ஓகேங்களா, அதனால் இது வந்து ஒரு பயனுள்ள பெஸ்ட் வீடியோவாக தான் இருக்கும். அதனால் ஸ்கிப் பண்ணுறாங்க. ஓகேங்களா, ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். அதாவது கைஸ், இப்போ ஒரு 4 வருஷத்துக்கு முன்னக்கூட்டி, ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னக்கூட்டி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நியூஸ் சேனல்ஸாக இருக்கட்டும், நியூஸ் ரிப்போர்ட்டர்ஸு, அதுக்கப்புறம் வந்து யூடியூபர்ஸு, இந்த மாதிரி ஒவ்வொரு சில வருடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மக்கள் எல்லாருமே வந்து ஜெகன்மோகன் ரெட்டியை வந்து தூம் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருந்தாங்க. அண்ட் வந்து நம்ம தமிழ்நாட்டில் கூட நிறையா யூடியூபர்ஸ்லாம் பார்த்து வச்சுக்கோங்களேன், நிறைய பெரிய பெரிய யூடியூபர்ஸ்லாம் வந்து தமிழ்நாட்டுக்கு இதை மாதிரி ஒரு சிஎம் தான் வந்து தேவை, இவர் வந்து ஒரு சிஎம்னா எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு சிறந்த ஒரு எடுத்துக்காட்டு, ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா போட்டு அவரை பாராட்டி தள்ளியிருப்பாங்க. பட் இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே ஆப்போசிட்டாக வந்து எல்லாருமே வந்து கழுவி அவர் வந்து ஊற்றிக்கிட்டு இருக்காங்க. ஓகேங்களா, அது வந்து தமிழ்நாட்டு மக்களாக இருக்கட்டும், ஆந்திராவோட மக்கள்லாம் பார்த்திங்கன்னா அதுக்கு மேலே இன்னும் குற்றமாக கழுவி ஊற்றிக்கிட்டு இருக்காங்க அவரை. அதுக்கெல்லாம் காரணம் வந்து அவர் பண்ண அந்த செயல்களை தான் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து மறந்துடக்கூடாது. ஓகேங்களா கைஸ், இப்போ வந்து அவர் எதுக்கு என்ன பண்ணார் அப்படிங்கிறத வந்து டீட்டெயிலாகவும் அண்ட் வந்து அந்த மாளிகையை பற்றின A to Z டீட்டில் வந்து ஃபுல்லாக டீட்டெயிலாக அந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வந்து அப்படியே கண்டினியூவாக பார்த்துக்கிட்டே இருங்க. ஜெகன்மோகன் ரெட்டி வந்து சிஎம்மாக இருந்தப்போ வந்து ஆந்திராவுக்கு வந்து 3 தலைநகரங்களை வந்து அறிவிச்சிருந்தார் கைஸ். ஓகேங்களா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொன்னோம் அப்படின்னா, நம்ம இந்தியாவோட தலைநகரம் எதுன்னு சொல்லுவோம் அப்படின்னா டெல்லி சொல்லுவோம். சரிங்களா, அதேமாதிரி நம்ம தமிழ்நாட்டோட தலைநகரம் எதுன்னு கேட்டோம் அப்படின்னா சென்னையை சொல்லுவோம். அதே மாதிரி ஆந்திராவுக்குன்ட்டு ஒரு 3 தலைநகரம் வந்து அறிவிச்சிருந்தார். அதில் வந்து ஃபஸ்ட்டு கைஸ், ஓகேங்களா, ஃபஸ்ட்டு கைஸ் என்ன அப்படின்னா, அமராவதியை வந்து சட்டமன்ற தலைநகரமாகவும், 2வது வந்து விசாகப்பட்டினத்தை வந்து நிர்வாக தலைநகரமாகவும், 3வது வந்து கர்னூலை வந்து நீதித்துறை தலைநகரமாகவும், மொத்தம் வந்து 3 தலைநகரத்தை வந்து அறிவிச்சிருந்தார் கைஸ். ஓகேங்களா, இதில் வந்து விசாகப்பட்டினத்தில் இருக்கக்கூடிய ருஷிகொண்டா மலை அப்படின்னு ஒரு மலை வருது கைஸ். ஓகேங்களா, அந்த மலையில் இருக்கக்கூடிய சுற்றுலாத்துறை கெஸ்ட் ஹவுஸ் இருக்குது தெரியுமா, அது வந்து ஃபுல்லாக மலை கைஸ். அந்த மலையை வந்து நல்லா குடஞ்சி அந்த மலையை வந்து அப்படியே இதுன்னு இவருக்காக, அதாவது ஜெகன்மோகன் ரெட்டிக்காக வந்து 500 கோடி ரூபா செலவில் வந்து ஒரு லக்ஸரியான ஒரு மாளிகை வந்து பெரிய மாளிகை வந்து கட்டியிருந்திருக்காரு. ஓகேங்களா, இதை பற்றி இப்போ வந்து டீட்டெயிலாக அந்த மாளிகையை பற்றின டீட்டெயிலாக பார்ப்போம். இப்போ நீங்கள் யோசிக்கலாம் கைஸ், அதாவது வந்து அவர் ஒரு சில பேர்லாம் வந்து கேட்டிருந்தாங்க என்கிட்ட, என்ன அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்லையோ ஒரு சில யூடியூபர்ஸோட கமெண்ட் செக்ஷன்லாம் நிறைய பேர் பார்த்துருந்தாங்க. அது ஒரு சில பேர் மக்களோட கொஸ்டின்ஸாக என்ன இருந்துச்சு அப்படின்னா, அவர் சிஎம்மாக இருக்கும்போது இந்த நியூஸ் எல்லாம் வெளியில் விடுறதுக்கு துப்பு இல்லை, அந்த நியூஸ் ரிப்போர்ட்டருக்கு, அதாவது நியூஸ் சேனலுக்குலாம் துப்பு இல்லை, இப்போ வந்துட்டானுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. அதாவது கைஸ், அவர் வந்து இப்போ ஆட்சி மாறினதுக்கு அப்புறமா அந்த நியூஸ் வந்து தெரிஞ்சிருக்கு. அதுக்கு மெயின் காரணம் என்ன அப்படிங்கிறது வந்து பார்ப்போம். நம்ம என்ன அப்படின்னா கைஸ், அந்த மாளிகை இருக்கலாம் கைஸ், அந்த மாளிகை உள்ளுக்கு வந்து யாராலையுமே வந்து போக முடியாது. அந்த மாளிகை கெட்ட ஆரம்பிச்சதுலேருந்து இப்போ அவர் வந்து ஆட்சி விட்டு அடுத்த ஆட்சி வரைக்கும் யாராலையுமே வந்து உள்ளுக்கு போக முடியாது. அந்த மாளிகைக்கு பாதுகாப்புக்கு மட்டுமே வந்து 500 போலீஸ்காரங்களை வந்து சுழற்சி முறை அடிப்படையில் வந்து நியமிச்சிருந்தாங்க. எப்போதுமே ஆள் இருந்துகிட்டே இருப்பாங்க. எந்த ஒரு பொதுமக்களுக்காக இருக்கட்டும், யூடியூபர்ஸுக்காக இருக்கட்டும், ஏன் நியூஸ் சேனல் ரிப்போர்ட்டர்ஸு, நியூஸ் சேனல் யாருக்குமே வந்து அந்த மாளிகைக்குள்ளே போகிறதுக்கு வந்து அனுமதி கிடையாது. ஓகேங்களா, அந்த ஒரு காரணத்தினால தான் இவ்வளோ வருஷமாக வந்து அவர் கட்ட ஆரம்பிச்சிலேருந்து கட்டினதுக்கு அப்புறம் வரைக்கும், இப்போ வரைக்கும் ரீசெண்டாக இப்போ ஆட்சி மாறிச்சுல அப்போ வரைக்கும் சந்திரபாபு நாயுடு தான் இப்போ சிஎம். அது வரைக்கும் வந்து அந்த நியூஸ், அந்த மாளிகை பற்றின நியூஸ் வந்து வெளியில் வந்து வரல. இப்போ எப்படி வெளியில் வந்துச்சு அப்படிங்கிறத நான் இப்போ சொல்கிறேன். இப்போ நடந்து முடிஞ்ச எலெக்ஷனில் வந்து தெலுங்கு தேச கட்சி வந்து வின் பண்ணி அவங்க வந்து ஆட்சி அமைச்சிருந்தாங்க. ஓகேங்களா, அவங்களோட கூட்டணி வச்சுருப்பாங்க தெரியுமா, அந்த தெலுங்கு தேச கட்சியோட கூட்டணி வச்சுருப்பாங்க தெரியுமா, அந்த கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்கள்லாம் பெரிய பெரிய தலைவர்களாக இருப்பாங்க தெரியுமா, அவங்க வந்து ஒரு சில பேரை கூப்பிட்டு போயிட்டு அந்த மாளிகையை வந்து விசிட் பண்ணிருக்காங்க. அந்த மாளிகை போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்காங்க. ஏன்னா அவங்க வந்து தடுக்க முடியாது, அவங்க தான் இப்போ வந்து ஆட்சியில் இருக்காங்க. இவங்க ஜெகன்மோகனால் வந்து எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அவங்க பார்த்துருக்காங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறம் அவங்க வந்து அந்த வீடியோலாம் எடுத்துருக்காங்க. அப்போ தான் வந்து அந்த மாளிகை பற்றின விஷயமே வந்து வெளியில் வந்து ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. ஸோ இப்போ நம்ம வந்து அந்த மாளிகையை பற்றின விஷயத்தை வந்து டீட்டெயிலாக பார்ப்போம்னா, அது வந்து என்னென்னலாம் இருக்குது, எதுக்காண்டி இவ்வளோ லக்ஸரி 500 கோடி செலவில் அப்படி என்னத்தை தான் கட்டியிருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். அதாவது கைஸ், 500 கோடி செலவில் வந்து அந்த மாளிகை வந்து கட்டியிருக்காங்க கைஸ். ஓகேங்களா, அந்த மாளிகையில் ஒரு பாத்டப்போட அந்த செலவு மட்டுமே, ஒரு பாத்டப் வந்து இப்போ செஞ்சுருப்பாங்க தெரியுமா, அந்த பாத்டப்போட செலவு மட்டுமே பார்த்திங்கன்னா 36 லட்ச ரூபா கைஸ். ஓகேங்களா, ஒரு 36 லட்ச ரூபா செலவு பண்ணி ஒரு பாத்டப் வந்து
கட்டியிருக்காங்க. அண்ட் வந்து அந்த மாளிகை ஃபுல்லாகவே வந்து டைல்ஸ் தான் கைஸ் ஓகேங்களா. ஃபுல்லாக அந்த மாளிகை ஃபுல்லாகவே வந்து டைல்ஸ் தான். அதுவும் வந்து சும்மா நம்ம சாதாரண டைல்ஸ் எல்லாம் கிடையாது, இத்தாலியன் மார்பிள்ஸ் அண்ட் வந்து டைல்ஸ் கைஸ் ஓகேங்களா. அந்த டைல்ஸில் வந்து அந்த மாளிகை ஃபுல்லாக வந்து டைல்ஸாக தான் இருக்கும். நான் சைடில் எல்லாம் ஃபோட்டோ இல்லை வீடியோஸ் கூட போடுறேன். அந்த மாளிகை ஃபுல்லாக டைல்ஸ் தான். அந்த டைல்ஸில் வந்து நம்ம முகத்தை கூட நம்மளால் பார்க்கலாம். இப்போ நம்ம வீட்டில் டைல்ஸ் போட்டுக்கோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வீட்டில் டைல்ஸ் கிடையாது, இருந்தாலும் ஒரு சில வீட்டில் டைல்ஸ் போட்டுருக்காங்க. அந்த டைல்ஸை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், முகம் வந்து அந்த அளவுக்கு தெரியாது. பட் வந்து வந்து பளிச்சு நம்ம முகம் வந்து அந்த கண்ணாடி மாதிரி வந்து கண்ணாடியில் எப்படி பார்த்தா நம்ம தெரியும், அந்த மாதிரி இருக்குமா, அந்த மாதிரி கட்டி வச்சுருக்காங்க. அண்டு வந்து அந்த ஒரு இத்தாலியன் மார்பிள்ஸ் இருக்கலாம். வீடு ஃபுல்லாக வந்து இத்தாலியன் மார்பிள்ஸ் தான். இத்தாலியன் மார்பிளில் ஒரு அடி ரேட்டை வந்து ஒரு அடி அந்த இத்தாலியன் மார்பிள் இருக்கா, அந்த இத்தாலியன் மார்பிள்லாம் போட்டுருப்பாங்க தெரியுமா, அதில் வந்து ஒரு அடி வந்து ஒரு அடியோட ரேட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ரேட்டை வச்சு மிடில் கிளாஸ், அதாவது நம்மள மாதிரி மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸ்லாம் இருப்பாங்க தெரியுமா, அவங்க வந்து 1 BHK வந்து வீட்டையே வந்து விலைக்கு வாங்கிடலாமா, அந்த அளவுக்கு அது வந்து ரேட்டு ஓகேங்களா. அப்போ கொஞ்சம் வந்து கணக்கு போட்டு பாருங்கள் ஓகேங்களா. அவங்க வந்து அந்த வீடு ஃபுல்லாக வந்து அந்த இத்தாலியன் மார்பிள்ஸும் வந்து ரேட்டு கூட்டின டைல்ஸ் தான். அப்போ வந்து நம்மளால் எவ்வளோ வீட்டை வந்து விலைக்கு வாங்கலாம் அப்படின்னு சொல்கிறத வந்து கொஞ்சம் யோசித்து பாருங்கள் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து எக்ஸ்டீரியர் ஒரு பக்கம் நொறுக்குதுன்னா இன்டீரியர் அதுக்கு மேலே வந்து பிரித்து மேய்ஞ்சிருக்காங்க கைஸ் ஓகேங்களா. இன்னும் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா இன்டீரியர் டிசைன் கைஸ் அதுக்கு மேலே இருக்குது. எப்படி அப்படின்னா டோட்டலாக மொத்தம் வந்து 12 ரூம் கைஸ் ஓகேங்களா. அந்த பெட்ரூம் மட்டுமே வந்து 12 ரூமும், அதுவும் வந்து சும்மா சிம்பிளாக நம்ம வீட்டில் இருக்கும்போது ஒரு கட்டில், அதுக்கப்புறம் கொஞ்சம் இடங்கள், அந்த மாதிரி பெட்ரூம்லாம் கிடையாது. இருக்கிறதுலே பெரிய பெரிய பெட்ரூம் ஓகேங்களா. மொத்தம் 12 பெட்ரூமு, ஹோம் தேட்டரு, பெரிய பெரிய லக்ஸரியான ரூம் கைஸ். தனியாக பெட்ரூம் போக பெரிய பெரிய தனியாக லக்ஸரி ரூமு. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா விருந்துக்குன்னு தனியாக வந்து ரூமு, அதுவும் வந்து பெரிய ரூமு தான். அதுக்கப்புறம் வந்து மாடர்ன் கிச்சனு. அதுக்கப்புறம் வந்து அந்த மாளிகை பக்கத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கடல் தான் கைஸ் ஓகேங்களா. கடல் தான் இருக்கும். ஸோ வந்து கடலில் வந்து ஒரு ரிலாக்ஸ் பண்ணி ஒரு டீ குடிச்சிட்டோ ஒரு ஜூஸ் குடிச்சிட்டோ இல்லை கொஞ்சம் படுத்துக்கிட்டு வியூ பார்க்குறதுக்காண்டி வந்து அதுக்குன்னு தனியாக வந்து வியூ பாயிண்ட்லாம் வந்து கட்டி வச்சுருக்காங்க கைஸ் ஓகேங்களா. நேச்சர் வியூலாம் கட்டி வச்சுருக்காங்க. இருக்கிறதுலே ரேட்டு கூடின சேரு, சோபா, கட்டில், அது இது லொட்டு லொசுக்குன்னு அந்த மாளிகை ஃபுல்லாக வந்து ஆடம்பரத்துக்கு வந்து பஞ்சமே கிடையாது கைஸ் ஓகேங்களா. பஞ்சமே இல்லைன்னு சொல்லணும். இவ்வளோ ரகசியங்கள் வந்து இருக்கிறதுனால தான் கைஸ் அந்த மாளிகை வந்து கட்ட ஆரம்பிச்சிடுமா. கட்டுறது ஃபுல்லாக வந்து வெளியாட்கள், அந்த ஊருக்காரங்களே கிடையாது யாருமே. உள்ளூர்காரங்க யாருமே வேலைக்கு வைக்காமல் ஃபுல்லாக அசலூரில் வெளியூர்லேருந்து ஆட்களை இறக்கி வந்து வேலை பார்த்துருக்காங்க. அதுவும் வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பேரிகார்டு போட்டு அவ்வளோ கமுக்கமாக வந்து வேலை பார்த்து கட்டி வச்சுருந்துருக்காங்க அந்த மாளிகையை. மாளிகையை பற்றின ஒரு சில மேட்ரஸ்லாம் வந்து மேக்ஸிமம் மேட்ரஸ் வந்து ஃபுல்லாக கவர் பண்ணி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு நினைக்கிறேன் ஓகேங்களா. அண்ட் வந்து நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க, அண்ட் வந்து உங்களுக்கு வந்து ஜெகன்மோகன் ரெட்டியை பற்றி இப்போ என்ன தோன்றுறது அப்படிங்கிறத வந்து மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு விஷயம் என்னென்னா கைஸ், இப்போ ரீசெண்டாக கைஸ் 1 டே இருக்கும்னு நினைக்கிறேன், 1 டே தான் ஆகுது. 1 டேக்கு முன்னாடி வந்து என்ன ஆச்சு அப்படின்னா ஜெகன்மோகனோட சொந்த ஒரு வீடு உண்டு. அந்த வீட்டோட முன்பகுதியை வந்து ஜேசிபியை கொண்டு மாநகராட்சி, ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய மாநகராட்சி வந்து ஜேசிபியை கொண்டு இடித்து தரமாட்டமாக்கிட்டாங்க. அதை பற்றி இப்போ பார்ப்போம் கைஸ். இன்னொரு விஷயம் என்னென்னா கைஸ், தமிழ்நாட்டில் உள்ளவங்களாம் சொல்லியிருப்பாங்களா கைஸ், ஜெகன்மோகன் ரெட்டி மாதிரி தான் நம்ம தமிழ்நாட்டுக்கு ஒரு சிஎம்னு சொல்லியிருப்பாங்களா. அதுவும் ஒரு பக்கம் கரெக்டு தான். ஏன்னு கேட்டிங்கன்னா அதாவது அவர் வந்து கொஞ்சமாக தான் கொள்ளடிக்கார். அவரும் கொள்ளடிச்சிருக்காரு. 500 கோடிக்கு வீடு கட்டிருக்காரு. இன்னும் எத்தனை இடமா வாங்கி போட்டுருக்காங்க இல்லை. மிஞ்சி போனால் எத்தனை கோடி கைஸ், ஒரு 1000 கோடி சேர்த்து வச்சிருப்பாரா, இல்லை ஒரு 2000 கோடி சேர்த்து வச்சிருப்பாரா, அவ்வளோதான் கைஸ். பட் வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்கவங்களாம் வந்து பண முதலைங்கள். இப்போ ஆட்சியில் இருக்காங்க தெரியுமா, இப்போ ஆட்சியில் இருக்கவங்க வந்து அவங்கள பற்றி உங்களுக்கு மட்டும் இல்லை நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கே தெரியும். எனக்கு ஒரு சின்ன வருத்தம் என்னென்னா கைஸ், அவங்கள வந்து இப்போ வரைக்கும் அந்த இப்போ கரண்டில் இருக்க ஆட்சி இருக்குது தெரியுமா, அவங்களெல்லாம் வந்து எனக்கு வந்து அவ்வளோ கோபங்கள், அவ்வளோ ஆத்திரங்கள். இன்னும் நான் விட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள பற்றி பேசினேன் அப்படின்னா அசிங்கமாக தான் கேட்பேன். எல்லாரையுமே அந்த இப்போ கரண்டில் இருக்க ஆட்சியில் இருக்காங்க தெரியுமா, அப்பானா இருக்கட்டும், தாத்தானா இருக்கட்டும், பையனாக இருக்கட்டும், அவனுக்கு பையனாக இருக்கட்டும், இல்லை அக்காவாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே வந்து கிளின்னு கிழிச்சவங்க விடுறோம். அந்த அளவுக்கு கோபம் இருக்குது. பட் இருந்தாலும் வந்து எனக்கு இருக்க கோபம் ஃபுல்லாக யாரும் இல்லை அப்படின்னா நம்ம மக்கள்கிட்ட தான், நம்ம தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட தான். இருக்குதுலேயே முட்டா போயிடுவேன் சரிங்களா. மற்ற நாட்டிலையும் நம்ம தமிழ்நாட்டையும் கம்பேர் பண்ணும்போது அவங்க எவ்வளோ அறிவாளியாக தான் இருக்காங்க. நம்ம தான் லூசு பயிர்களாக இருந்துகிட்டு இருக்கோம். ஏன்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஃப்ளோட் வந்துச்சு, அதாவது சென்னையில் ஃபுல்லாக தண்ணி வந்துச்சு. அப்போ வந்து என்ன பண்ணாங்க, ஒரு மயிரும் பண்ணலை. இப்போ கரண்டில் இருக்க ஆச்சு ஓகேங்களா. அதுக்கப்புறம் இப்போ கலாச்சாரம் குடிச்சு இதோட 53 பேர் அதுக்கு இருக்குது கைஸ். அதை கிளியும் குளிக்க போகிறேன். இன்னும் நாளைக்கு வீடியோ வரும், அதை மறக்காமல் பாருங்கள் ஓகேங்களா. கலாச்சாரம் அதுக்கு முன்னக்கூட்டி அந்த ஊழல் இந்த ஊழல் ஓகேங்களா. 2G ராலி இதுன்னு சொல்லிட்டு அவங்க பண்ணாத இடமும் கிடையாது, பண்ணாத ஊழலும் கிடையாது. ஒரு சின்ன
எப்படி சொல்ல, அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு தேட்டரா அது பேர் என்ன பேர், ஆமாம் தேட்டர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, தேட்டரை வந்து அந்த தேட்டர் அவரோட தேட்டரு, அதை வந்து இவங்க விலைக்கு வாங்குற மாதிரி அந்த ஃப்ரண்ட்டில் இடம்லாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அதையும் நான் வீடியோ போட்டு ஓகேங்களா. பார்க்குற இடம் ஃபுல்லாக ஊழல். பட் வந்து இப்போ நடந்து முடிஞ்ச எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 40க்கு 40 செட்டு. அப்போ வந்து இவங்களோட நம்ம தமிழ்நாட்டோட மக்களோட அறிவு வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது வந்து, ஆனால் இவங்களுக்கு இவர் தான் கைஸ் கரெக்ட் ஓகேங்களா. இன்னும் இருக்கிறத ஃபுல்லாக இன்னும் இவருக்கு ஓட்டு போடுங்க. இன்னும் இப்போ இருக்க கரண்ட் ஆட்சிக்கோ இல்லை இவனே மாதிரி திருட்டு போயில நிறையா இருக்காங்க, அவனுக்கெல்லாம் திரும்ப ஓட்டு போடுங்க. இருக்க எல்லாத்தையுமே வந்து உங்கள்கிட்ட வந்து சுருட்டிட்டு உங்களை நடுத்தரில் விட்டு பிச்சை தான் போடுவோம். அப்பவும் இவங்க வந்து நம்ம தமிழ்நாட்டு மக்கள் வந்து திருந்த மாட்டாங்க ஓகேங்களா. நான் நிறைய திருப்பு வந்து சொல்லியாச்சு, இதுக்கு மேலே வந்து சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை கைஸ். இப்போ நம்ம வந்து கரண்ட்டுக்கு வருவோம். அதாவது வந்து ஜெகன்மோகன் ரெட்டியோட வந்து வீட்டை வந்து இடிச்சிருக்காங்க. அது ஜெகனுக்கு சொந்தமான வீடு, ஜெகன்மோகன் ரெட்டியோட சொந்தமான வீடு வந்து ஹைதராபாத்தில் வந்து இருக்குது கைஸ் ஓகேங்களா. அவர் வீட்டுக்கு முன்னாடி உள்ள இடத்த வந்து போலீஸுக்காக வந்து ரூம் கட்டி வச்சிருந்தார். அதாவது அவர் வீட்டுக்கு வந்து பாதுகாப்பு நிற்பாங்க தெரியுமா, அந்த போலீஸுக்கு அவங்க தங்கணும், சாப்பிடணும், தூங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்காண்டி வந்து அவர் வீட்டுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து ரூம் கட்டி வச்சுருந்தாங்க ஓகேங்களா கைஸ். அந்த இடம் வந்து நடைபாதை, அந்த ரூம் கட்டுறது அது வந்து நடைபாதை, அது வந்து பொதுவான இடம். ஸோ வந்து மக்களுக்கு வந்து போகிறதுக்கு வரதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறையா மக்கள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க மாநகராட்சியில் ஓகேங்களா. அந்த நடைபாதையை வந்து ஆக்கிரமித்து கட்டியிருந்ததுனால ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய மாநகராட்சி இருக்காங்களா, அவங்க வந்து ஆர்டர் போட்டு அதில் ஒரு எப்படி சொல்ல ஒரு போஸ்டிங்கில் இருக்கார். அவர் என்ன பண்ணிருக்காருன்னா ஆர்டர் போட்டு அந்த இடத்த வந்து இடிச்சிட்டாங்க ஜேசிபி வச்சு. அதை நீங்கள் ஃப்ரண்ட்டில் வந்து பக்கத்தில் வந்து அந்த சைடில் வந்து வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கலாம் ஓகேங்களா. அந்த இடிக்க சொன்ன அந்த ஒரு ஆஃபீஸர் இருப்பாங்க தெரியுமா, அவர் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. காரணம் என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா, அவர் வந்து அந்த ஆர்டர் போட்டு பார்த்துமா, அவர் யார் அப்படின்னா மாநகராட்சி மண்டல ஆணையர் ஹேமந்த் சகாதேவ் ராவ் ஓகேங்களா. அவர் தான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. எதுக்காண்டி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிருக்காங்கன்னா, அதுக்கு வந்து மாநகராட்சி சைட்லேருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. என்ன ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா, அவர் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து மக்கள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க, அவர் வந்து இந்த மாதிரி பண்ணலாமா வைக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஹையர் அஃபீஷியல் இருப்பாங்க, ஹையர் ஆஃபீஸர்ஸ்லாம் இருப்பாங்க, மேலே அவருக்கு மேலே இருப்பாங்களா, அவங்ககிட்டலாம் டிஸ்கஸ் பண்ணாமல் இதை வந்து ஆர்டர் போட்டு இடித்தது வந்து தப்பு. அதனால தான் நாங்கள் வந்து இவர் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு சைடு வந்து சொல்லியிருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இதெல்லாம் ஒரு சில பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இதெல்லாம் வந்து ஒரு பள்ளிக்கு பழி வாங்குகிற ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. பள்ளிக்கு பழினா என்னென்னு எதுக்காண்டி சொல்கிறாங்க அப்படின்னா, அது பின்னாடி அதுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்குது, அதையும் நான் இப்போ சொல்கிறேன். ஜெகன்மோகன் ரெட்டி ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்குங்களா கைஸ். அந்த ஃப்ளாஷ்பேக் என்ன அப்படின்னா, ஜெகன்மோகன் ரெட்டி வந்து ஆட்சியில் இருக்கும்போது சந்திரபாபு நாயுடு வந்து எலெக்ஷன் டயத்தில் அவர் வந்து நல்ல பேரை வாங்கி வந்து ஜெயிச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேலே ஒரு கேஸை போட்டு 53 நாள் வந்து அவரை வந்து அரெஸ்ட் பண்ணாங்க கைஸ். அதனால் சந்திரபாபு நாயுடு வந்து அரெஸ்ட் பண்ணி 53 நாள் அவர் வந்து ஜெயிலில் இருந்தார். ஜெயிலில் இருந்து அதுக்கப்புறம் வெளியில் வந்து அதுக்கப்புறம் தான் கைஸ் அவர் வெளில வந்ததுக்கப்புறம் எலெக்ஷன் நடந்துச்சு. எலெக்ஷன்லேயும் நின்று போட்டி போட்டு ஜெயிச்சு இப்போ வந்து ஆட்சி அமைச்சு இப்போ சிஎம்மாவும் இருக்கார் ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி இவரையும் அதாவது சந்திரபாபு நாயுடு வந்து பழி வாங்குவாரா, ஜெகன்மோகன் ரெட்டியை வந்து உள்ளுக்கு தூக்கி போடுவாரா அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் மத்தியில் ஒரு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு செட் ஆஃப் பீப்புள் மக்கள் வந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க, அவர் வந்து பழிக்கு பழி வாங்கணும், அவர் பழிக்கு பழி வாங்குவார் அப்படிங்காங்க. இன்னும் ஒரு சில மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா சும்மா எப்படி ஒரு ஆள் பழிக்கு பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கலாம். அதுக்கு வந்து காரணம் என்ன அப்படின்னா, ஆல்ரெடி இவர் மேலே ஜெகன்மோகன் ரெட்டி இருக்காங்க, அவர் மேலே 20க்கு மேலே 30 வயசு 35 40 வயசு கிட்ட அவர் மேலே இருக்குது. அதில் வந்து சிபிஐ அமலாக்கத்துறைனா அவங்களும் இவரை மேலே வந்து கேஸ் போடுறாங்க. அது ஒரு கேஸ் வந்து நடந்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் நிறைய கேஸ் இருக்குது. ஸோ வந்து அதெல்லாம் வந்து ஒரு சில மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த கேஸெல்லாம் அவர் மேலே இருக்கிற 30-40 கேஸெல்லாம் ஒரு ப்ரூஃப் கட்டி எழுப்பி அவரை வந்து உருவத்தில் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செட் ஆஃப் மக்கள் வந்து சொல்கிறாங்க. ஒரு சில செட் ஆஃப் மக்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவர் வந்து பழிக்கு பழி வாங்குவார் அப்படிங்காங்க. இன்னும் ஒரு சில செட் ஆஃப் பீப்புள் மக்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவர் வந்து சந்திரபாபு நாயுடு வந்து அந்த மாதிரி பழிக்கு பழி வாங்குற ஆள் வந்து கிடையாது, அப்படிலாம் எதுவுமே பண்ண மாட்டாங்க. பட் வந்து அவர் மேலே தப்பு இருந்துச்சு அப்படின்னா அவர் வந்து கண்டிப்பாக வந்து அவர் மேலே ஆக்ஷன் எடுக்கணும், அவரை வந்து ஜெயிலுக்கு அனுப்பணும். அப்போ தான் வந்து மக்களுக்கு வந்து இப்போ இருக்கக்கூடிய ஆட்சி மேலே வந்து ஒரு நம்பிக்கை வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஓகேங்களா. அண்ட் வந்து அவ்வளோதான் கைஸ், முடிஞ்ச அளவு வந்து அவரை பற்றின இன்சிடென்ட் வந்து ஃபுல்லாக வந்து கவர் பண்ணுறேன். இதான் கைஸ் இது வரைக்கும் அவரை பற்றி நடந்தது. நெக்ஸ்ட்டு நாளைக்கு வந்து ஒரு நல்ல வீடியோ வரும்போது அதாவது நல்ல ஒரு கேடுகட்ட வீடியோ தான். அதாவது தமிழ்நாட்டில் வந்து கள்ளச்சாராயம் குடிச்சு 50 அதை பற்றி வந்து போட போகிறேன். இப்போ இருக்கக்கூடிய ஆட்சி வந்து கிரிகளின்னு பிரிக்க போகிறேன். ஸோ வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து சப்போர்ட் கொடுங்க. உங்களோட சப்போர்ட் எனக்கு இருந்தால் இதே மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் வந்து நான் வந்து போல்டாக பேச முடியும் ஓகேங்களா கைஸ். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோ இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்கள் ஏதோ அதை வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய், லவ் யூ ஆல்.